Hi students, இந்த வீடியோவில் வந்து அயனைசேஷன் எனர்ஜி பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் அயனைசேஷன் எனர்ஜி? அயனைசேஷன் எனர்ஜிங்கிறது என்னென்னா the minimum amount of energy required to remove the most loosely bound electron from the valence shell of the isolated neutral gaseous atom in its ground state. அதாவது ground stateல இருக்கக்கூடிய ஒரு நியூட்ரல் கேசியஸ் ஆட்டத்தில் இருந்து அதில் வந்து மோஸ்ட் லூஸ்லி பவுண்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவையான மினிமம் எனர்ஜி தான் அயனைசேஷன் எனர்ஜி. உங்களுக்கு இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஆட்டம் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். நியூக்ளியஸ் நிறைய ஷெல் இருக்கும். இந்த லாஸ்ட் ஷெல்லில் வந்து இருக்கக்கூடிய லாஸ்ட் எலக்ட்ரான் தான் மோஸ்ட்லி லூஸ்லி பவுண்டட் எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரான் தான் நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் எலக்ட்ரான் இதுன்னு வச்சுக்கோங்க. இதை ரிமூவ் பண்ணுறக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை தான் என்னென்னு சொல்கிறோம், அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். இந்த வேலன்ஸ் ஷெல்லுங்கிறது தட் லாஸ்ட் ஷெல். இதனுடைய யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிலோ ஜூல் பெர் மோல் ஆர் கிலோ ஜூல் மோல் இன்வர்ஸ். எலக்ட்ரான் வோல்ட்ஸ்லேயும் இதை சொல்லலாம். இப்போ இதுக்கான ஈக்குவேஷன் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? இதனுடைய டெஃபினேஷன் என்ன சொன்னோம்? ஒரு ஐசோலேட்டட் நியூட்ரல் கேசியஸ் ஆட்டம் அப்படின்னா எம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஐசோலேட்டட் நியூட்ரல் கேசியஸ் ஆட்டம்னு வச்சுக்கோங்க. ஓகே, எம் ப்ராக்கெட்டில் ஜி போட்டுக்கிட்டதை மென்ஷன் பண்ணுது கேஸ். இதுக்கு நம்ம ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுக்குறோம். தட் இஸ் அயனைசேஷன் எனர்ஜி 1, IE1. இது வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். இப்போது மினிமம் அமௌண்ட் ஆஃப் அயனைசேஷன் எனர்ஜி கொடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலக்ட்ரான் அந்த மோஸ்ட் லூஸ்லி பவுண்டட் லாஸ்ட் எலக்ட்ரான் ரிமூவ் ஆகும். அப்போது ஒரு எலக்ட்ரான் ஒரு E- வந்து இந்த எம்மில் இருந்து ரிமூவ் ஆச்சு அப்படின்னா இது என்ன ஆகிடும், இதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் வந்துடும். ஓகே, இட் இஸ் M+ பாசிட்டிவ் கேசியஸ் கேட்டையானா கன்வெர்ட் ஆகிரும். இதுதான் அயனைசேஷன் எனர்ஜி கொடுத்தோம் அப்படின்னா நடக்கக்கூடிய ரியாக்ஷன். ஸோ அயனைசேஷன் எனர்ஜி கொடுக்கும்போது என்ன ஆகுது, ஒரு எலக்ட்ரான் வந்து ரிமூவ் ஆகுது. இது வந்து ஃபஸ்ட்டு அந்த மோஸ்ட் லூஸ்லி பவுண்டட் எலக்ட்ரான், அந்த ஃபஸ்ட்டு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறோம். அதாவது லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு எலக்ட்ரான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போது M+ அப்படிங்கிற கேட்டையான் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி கொடுக்கும்போது. அந்த M+ல இருந்து நெக்ஸ்ட்டு செகண்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவையான அயனைசேஷன் எனர்ஜி என்னன்னு சொல்கிறோம், செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்கிறோம். அதை வந்து IE2 அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். அதில் என்ன ஆகும், இங்கே வந்து M+ இருக்கா, இதிலேருந்து இன்னொரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ண என்ன ஆகும், M2+ கன்வெர்ட் ஆகும். ஓகே, த மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்வயர்ட் டு ரிமூவ் an electron from a unipositive cation is called second ionization energy. யூனிபாசிட்டிவ் கேட்டையான்னா ஒரே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் உள்ள கேட்டையான் M+, அதில் இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். இதே மாதிரி நம்ம சக்ஸஸிவ் அயனைசேஷன் எனர்ஜி சொல்லலாம். தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜி, ஃபோர்த் அயனைசேஷன் எனர்ஜி. இதுவே இந்த M2+ அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அந்த M2+ங்கிற பைவேலன் கேட்டையான் M2+ சார்ஜ் உள்ள கேட்டையானில் இருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவைப்படுறது தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜி. அப்போ என்ன கிடைக்கும், M3+ கிடைக்கும். அந்த M3+லேருந்து ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவையான எனர்ஜி ஃபோர்த் அயனைசேஷன் எனர்ஜி. இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். The total number of electrons are less in the cation than the neutral atom, while the nuclear charge remains the same. இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து கேட்டையான்ஸில் கம்மியாக இருக்கும் அந்த நியூட்ரல் ஆட்டத்தை கம்பேர் பண்ணும்போது. ஓகே, அதாவது எம்மில் வந்து எம்மை கம்பேர் பண்ணும்போது M+ல் எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். ஆனால் அதனுடைய நியூக்ளியர் சார்ஜ் வந்து சேம். நியூக்ளியர் சார்ஜில் எந்த ஒரு சேஞ்சுமே நடக்கிறது இல்லை. அப்போது எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஆஃப் தி கேட்டையான் இஸ் ஹையர் தேன் தி கரஸ்பாண்டிங் நியூட்ரல் ஆட்டம். அப்போ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் எப்படி இருக்கும், கேட்டையானுக்கு அதிகமாக இருக்கும், நியூட்ரல் ஆட்டத்துக்கு குறைவாக இருக்கும். அப்போ எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸுக்கும் இடையில என்ன இருக்கும், ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். ஓகே, இப்போ இதிலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், ஃபஸ்ட்டு அயனைசேஷன் எனர்ஜி எப்போவுமே அந்த மோஸ்ட் லூஸ்லி பவுண்ட் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜி எப்போவுமே குறைவான அளவாக தான் இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது, செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜியை கம்பேர் பண்ணும்போது. அதுக்கடுத்து செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜி எப்போ எப்படி இருக்கும், தேர்ட் அயனைசேஷன் எனர்ஜியை விட குறைவாக இருக்கும். பட் ஃபஸ்ட் அயனைசேஷன் எனர்ஜியை விட கொஞ்சம் அதிகமான அயனைசேஷன் எனர்ஜி கொடுத்தா மட்டும்தான்
என்ன ஆகும், அடுத்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண முடியும். M+ யூனிபாசிட்டிவ் அயான்லேருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண முடியும். அதை விட அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக கொடுக்கணும் அடுத்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இந்த நியூக்ளியர் சார்ஜ் தான். நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாக இருக்கும்போது அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் பிட்வீன் த எலக்ட்ரான் நியூக்ளியஸ் அதிகமாக இருக்கும். இப்போ அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும்போது அந்த எலக்ட்ரானை ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியாது. ஓகே, அதனால் அயனைசேஷன் எனர்ஜி ஆர்டர் வந்து இதுதான், இப்படி தான் ஃபாலோ ஆகும். IE1 < IE2 < IE3. பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் இன் அயனைசேஷன் எனர்ஜி. அயனைசேஷன் எனர்ஜி பீரியடில் எப்படி வேரி ஆகுது, குரூப்பில் எப்படி வேரி ஆகுது, அதனுடைய பீரியாடிக் ட்ரெண்டை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பீரியடில் எப்படி வேரி ஆகுதுன்னு பார்ப்போம். அயனைசேஷன் எனர்ஜி யூஸ்வலி இன்க்ரீசஸ் அலாங் எ பீரியட் வித் ஃபியூ எக்ஸப்ஷன்ஸ். ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது, இருந்தாலும் வந்து கான்ஸ்டண்ட்டாக பார்த்தா அது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது அப்படிங்கிறாங்க. When we move left to right along a period, the valence electrons are added to the same shell. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், எங்கே பார்த்தோம், அட்டாமிக் ரேடியஸ் அயனிக் ரேடியஸ் கான்செப்டில் பார்த்தோம். அதே மாதிரி தான் இப்போ பீரியடில் வந்து லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆகும்போது என்ன ஆகுது, வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வந்து சேம் ஷெல்லையே ஆட் ஆகிட்டே வருது. அப்போ வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆக ஆக அதே மாதிரி சேம் டைம் ப்ரோட்டானும் அந்த நியூக்ளியஸில் ஆட் ஆகிட்டே தான் வரும். எலக்ட்ரான் எங்கே ஆட் ஆகுதோ அதே மாதிரி ப்ரோட்டானும் நியூக்ளியஸில் ஆட் ஆகிட்டே தான் வரும். This successive increase of nuclear charge increases electrostatic attractive force. வேலன்ஸ் எலக்ட்ரான் மேலே இருக்கக்கூடிய அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து அதிகமாகும். ஏன்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டானும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது, நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரதுனால. அப்போ அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்தால் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம நிறையா எனர்ஜி கொடுக்க வேண்டியிருக்கும். அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக கொடுக்கணும். More energy is required to remove the valence electron, resulting in high ionization energy. அப்போது பீரியடில் லெஃப்ட் டு ரைட் போகும்போது என்ன ஆகுது, அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, திஸ் இஸ் த கான்செப்ட். அடுத்தது, லெட் அஸ் கன்சிடர் த வேரியேஷன் ஆஃப் அயனைசேஷன் எனர்ஜி இன் செகண்ட் பீரியட். செகண்ட் பீரியடில் அயனைசேஷன் எனர்ஜி எப்படி வேரி ஆகுதுன்னு பார்க்கலாம். த பிளாட் ஆஃப் அட்டாமிக் நம்பர் வெர்சஸ் அயனைசேஷன் எனர்ஜி இஸ் கிவன் பிலோ. இப்போ உங்களுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாட் கொடுத்துருக்காங்க. அயனைசேஷன் எனர்ஜி ஒய் ஆக்சிஸ்லையும் அட்டாமிக் நம்பர் எக்ஸ் ஆக்சிஸ்லையும் எடுத்துகிட்டு பிளாட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், அதாவது அந்த ஃபஸ்ட்டு பீரியடில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. லித்தியம் டு பெர்லியம் அயனைசேஷன் எனர்ஜி இன்க்ரீசஸ், பெர்லியம் டு போரான் டிக்ரீசஸ். ஏன் பெர்லியம் டு போரான் டிக்ரீஸ் ஆகுது, நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம். அயனைசேஷன் எனர்ஜி பீரியடில் எப்படி வேரி ஆகும் அப்படின்னா ஒரு சில ஃபியூ எக்ஸப்ஷன்ஸோட வேரி ஆகுதுன்னு சொல்லியிருந்தோம். அந்த ஃபியூ எக்ஸப்ஷன்ஸ் இது தான். இப்போது லித்தியம் டு பெர்லியம் இன்க்ரீசஸ், பெர்லியம் டு போரான் டிக்ரீசஸ், அகைன் போரான் டு நைட்ரஜன் இன்க்ரீசஸ், நைட்ரஜன் டு ஆக்சிஜன் டிக்ரீஸ் ஆகிருக்கும், தென் ஆக்சிஜன் டு நியான் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். ஆனால் ஜென்ரலாக பார்த்தா இது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வருது. இடையில மட்டும் ஒரு 2 இடத்துல வந்து எக்ஸப்ஷன் இருக்குது. ஒன் இஸ் போரான், இங்கே டிக்ரீஸ் ஆகிருக்கு. அனதர் ஒன் இஸ் ஆக்சிஜன், இங்கே டிக்ரீஸ் ஆகிருக்கு. பெர்லியம் டு போரானும் நைட்ரஜன் டு ஆக்சிஜனும் டிக்ரீஸ் ஆகியிருக்கு. அது ஏன் இந்த எக்ஸப்ஷன்ஸ் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். The following graph, there are 2 deviation in the trends of ionization energy. 2 deviation இருக்குது. It is expected that boron has higher ionization energy than beryllium since it has higher nuclear charge. இப்போ நம்ம எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா போரானுக்கு வந்து அயனைசேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்கணும், எதை விட, பெர்லியத்தை விட. எதனாலன்னா அதனுடைய ஹையர் நியூக்ளியர் சார்ஜ் காரணமாக. ஆனால் நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. However, the actual ionization energies of beryllium and boron are, பெர்லியத்துக்கு பார்த்தீங்கன்னா 899, போரானுக்கு 800 kJ/mol. இப்படி இருக்குது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. ரெஸ்பெக்டிவ்லி கான்ட்ரரி டு த எக்ஸ்பெக்டேஷன், நம்ம எக்ஸ்பெக்டேஷனுக்கு கான்ட்ரரியாக இருக்குது. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா பெரிலியம் வித் கம்ப்ளீட்லி ஃபில்டு 2s ஆர்பிட்டால் இஸ் மோர் ஸ்டேபிள் அண்ட் பார்ஷியலி ஃபில்டு வேலன்ஸ் ஷெல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் போரான் 2s to 2p1. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பெர்லியத்துக்கு கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெர்லியத்துடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s to 2s2. இதுதான் பெர்லியத்துடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். 1s to 2s2ங்கிறது வந்து ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஏன்னா எஸ் ஆர்பிட்டாலில் வந்து ஒரு ஷெல் தான் இருக்கும், அதுவும் 2 எலக்ட்ரான்ஸோட ஃபில்லாக இருக்குது. 1s to 2s2ன்னு. இதுவே போரானில் பார்த்தீங்கன்னா 1s to 2s to 2p1. அப்போ பி ஆர்பிட்டாலில் எத்தனை ஷெல் இருக்கும், 3 ஷெல் இருக்குமா இப்படி. அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஷெல்லில் சிங்கிள் எலக்ட்ரான் இருக்குது. இது வந்து லெஸ் ஸ்டேபிள்.
எதனால் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். கம்ப்ளீட்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன் ஆர் பார்ஷியலி ஃபில்டு கான்ஃபிகரேஷன் வந்துச்சு அப்படின்னா ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன் ஆர் ஃபுல்லி ஃபில்டு கான்ஃபிகரேஷன் வந்து ஹைலி ஸ்டேபிள் அப்படின்னு. அப்போ 1s2 2s2ங்கிறது வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அதனால் பெரிலியம் வந்து ரொம்ப ஸ்டேபிள். அதனால் பெரிலியம்லேருந்து எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதிக அளவிலான அயனைசேஷன் எனர்ஜி வந்து தேவைப்படும். போரானில் வந்து கொஞ்சம் குறைவான அளவு கொடுத்தா போதும். அதனால தான் பெரிலியம் டு போரான் என்ன ஆகுது, அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுது. சிமிலர்லி இதே மாதிரி நைட்ரஜனில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜனுடைய கான்ஃபிகரேஷன் 1s2 2s2 2p3. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2s2 2p3ங்கும் போது இதில் எப்படி இருக்கும், 2s2 s ஆர்பிட்டாலில் 2 எலக்ட்ரான் ஃபில் ஆகிருக்கும். 2p3ங்கும் போது p ஆர்பிட்டாலில் 3 ஷெல் இருக்குமா, 3 ஷெல்லே என்ன இருக்கும், சிங்கிள் எலக்ட்ரான் ஒரு எலக்ட்ரான் இருக்கும். அப்போ ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ தட் இஸ் ஹைலி ஸ்டேபிள், தென் இட் ரிக்வயர் ஹை அயனைசேஷன் எனர்ஜி. இதுவே ஆக்சிஜனுக்கு பார்த்தீங்கன்னா 1s2 2s2 2p4. அப்போ 2p4ங்கும் போது எப்படி இருக்கும், இந்த லாஸ்ட் 4th எலக்ட்ரான் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டா அது ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணிடும். அப்போ அதுவுமே என்ன ஆகும், ஈஸியாக எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடலாம் ஆக்சிஜனில் உள்ள p ஆர்பிட்டாலில் இருந்து. ஸோ அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அயனைசேஷன் எனர்ஜி வந்து நைட்ரஜனுக்கு 1402 கிலோஜூல் பெர் மோல், ஆக்சிஜனுக்கு 1314 கிலோஜூல் பெர் மோல். Since the half-filled electronic configuration is more stable, requires high energy to remove an electron from the 2p orbital of nitrogen. Half-filled வந்து ரொம்ப ஸ்டேபிள், அதனால் 2p ஆர்பிட்டாலிருந்து எலக்ட்ரான் ரிமூவ் பண்ண அதிக எனர்ஜி வேணும். அதுவே ஆக்சிஜனில் வந்து ஹாஃப் ஃபில்டு கான்ஃபிகரேஷன் வரணும் அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணணும். அதனால் குறைவான அளவு எனர்ஜி ப்ரொவைட் பண்ணாலே என்ன ஆயிரும், எலக்ட்ரான் ரிமூவ் ஆகிடும். அடுத்து பீரியாடிக் வேரியேஷன் குரூப். இப்போ பீரியடில் எப்படி வேரி ஆச்சுன்னு பார்த்துட்டோம். இப்போ அதுவே குரூப்பில் எப்படி வேரி ஆகுதுன்னு பார்ப்போம். அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ் டவுன் எ குரூப். ஒரு குரூப்பில் போக போக டாப் டு பாட்டம் அயனைசேஷன் எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டே வருது. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா as we move down a group the valence electron occupies new shells. இப்போ கீழே போக போக ஒரு குரூப்பில் வந்து புது ஷெல்லில் தான் அடுத்தடுத்த ஷெல்லில் எலக்ட்ரான் வந்து ஆட் ஆகும். இதுவே பீரியடில் நம்ம என்ன பார்த்தோம், சேம் ஷெல்லே எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆகிட்டே வரும்னு பார்த்தோம். இங்கே வந்து என்ன ஆகுது, டாப் டு பாட்டம் வரும்போது நியூ ஷெல்ஸில் தான் எலக்ட்ரான் வந்து ஆட் ஆகுது. The distance between the nucleus and the valence electron increases. அப்போ நியூ ஷெல் எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகும், ஷெல்ஸ் நிறைய வர அந்த வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கு நியூக்ளியஸுக்கு இடையில டிஸ்டன்ஸ் அதிகமாகும். டிஸ்டன்ஸ் அதிகமாகுது, ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் கம்மியாகும், நியூக்ளியர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அப்போது அயனைசேஷன் எனர்ஜி குறைவான அளவு கொடுத்தாலே அந்த லாஸ்ட் எலக்ட்ரானை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். அதனால தான் வந்து டாப் டு பாட்டம் வரும்போது குரூப்பில் அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுது. அடுத்து அயனைசேஷன் எனர்ஜி அண்ட் ஷீல்டிங் எஃபெக்ட். ஷீல்டிங் எஃபெக்ட்டுக்கும் அயனைசேஷன் எனர்ஜிக்கு என்ன சம்மந்தம், ஷீல்டிங் எஃபெக்டை பொறுத்து அயனைசேஷன் எனர்ஜியில் என்ன எஃபெக்ட் இருக்குன்னு பார்க்கலாம். as we move down the group the number of inner shell electron increases. இப்போ ஒரு குரூப்பில் மேலேருந்து கீழே வரும்போது டாப் டு பாட்டம் என்ன ஆகுது, நம்பர் ஆஃப் இன்னர் ஷெல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது, இன்னர் ஷெல் எலக்ட்ரான்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. which in turn increases the repulsive force exerted by them on the valence electrons. இப்போ என்ன ஆகும், அந்த உள்ள இன்னர் எலக்ட்ரான்ஸ்னால வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் மேலே ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து அதிகமாகிட்டே வரும். The increased shielding effect caused by the inner electrons decreases the attractive force. அப்போ உள்ள இன்னர் எலக்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருதுன்னா அது ஷீல்டு பண்ணும். ஏற்கனவே ஷீல்டிங் எஃபெக்ட் பார்த்துருக்கோமா, அந்த நியூக்ளியஸுக்கும் வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கும் இடையில உள்ள அட்ராக்டிவ் ஃபோர்ஸை இது தடுக்கும், இது ஷீல்டு பண்ணும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ்னால். ஓகே, அப்போ என்னாகும், அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகும். இது ஷீல்டு பண்ணும்போது என்னாகும், அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்காது. அப்போது எலக்ட்ரானை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். கொஞ்சம் அயனைசேஷன் எனர்ஜி ப்ரொவைட் பண்ணாலே என்ன ஆயிரும், எலக்ட்ரான் வந்து ரிமூவ் ஆயிரும். இப்போது இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. அல்கலி மெட்டல்ஸ்னால் ஃபஸ்ட்டு எஸ் பிளாக்கில் ஃபஸ்ட் குரூப் 1s குரூப், அந்த குரூப்பில் உள்ள எலிமெண்ட்ஸோட அயனைசேஷன் எனர்ஜி வேரியேஷன் கொடுத்துருக்காங்க. ஒய் ஆக்சிஸில் அயனைசேஷன் எனர்ஜி, எக்ஸ் ஆக்சிஸில் அட்டாமிக் நம்பர் எடுத்துகிட்டு பிளாட் போட்டோன்னா இப்படி தான் வரும். கான்ஸ்டண்ட்டாக டிக்ரீஸ் ஆகிட்டே வந்திருக்கு பாருங்கள். லித்தியம் டு சோடியம், சோடியம் டு பொட்டாசியம், பொட்டாசியம் டு ருபீடியம், ருபீடியம் டு சீசியம். கண்டினியூஸாக இதில் எந்த எக்ஸப்ஷன்ஸும் கிடையாது, எல்லாமே டிக்ரீஸ் ஆகிட்டே தான் வந்திருக்கு குரூப்பில். பீரியடில் வேணால் 2 எக்ஸப்ஷன் பார்த்தோம், குரூப்பில் வந்து அந்த மாதிரி எந்த எக்ஸப்ஷன்ஸும் கிடையாது. இட் கண்டினியூவஸ்லி டிக்ரீசஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அயனைசேஷன் எனர்ஜி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.